Welcome to Learn English with Me channel. Hi friends, நம்ம நிறைய இடங்களில் இங்கிலீஷில் பேசும்போதும் எழுதும்போதும் படிக்கும்போதும் இந்த இடத்துல இன் வருமா இல்லை அட் வருமா அப்படின்னு நிறைய இடங்களில் கன்ஃபியூஸ் ஆகிருப்போம். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவில் இன் கரெக்டாக எங்கே யூஸ் பண்ணுறது, ஆட் எங்கே, இன் வருமா ஆட் வருமா அப்படிங்கிற கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இப்போது எங்கே இன் யூஸ் பண்ணணும், எங்கே ஆட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நாடுகள், நகரங்கள் இது மாதிரி இதெல்லாம் சொல்கிறதுக்கு இன் யூஸ் பண்ணணும். அதாவது நாடுகள், நகரங்கள் இதெல்லாம் பெரிய இடங்கள் இல்லையா? ஸோ இது மாதிரி பெரிய இடங்களை நம்ம சொல்கிறப்ப இன் யூஸ் பண்ணணும். கிராமங்கள், தெருக்கள் இதெல்லாம் சொல்கிறப்ப நம்ம ஆட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அது மாதிரி இப்போது நம்ம ஒரு பயணம் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்த ட்ராவல் பண்ணும்போது இடம் பேர்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்ப ஆட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தே ஆர் எம்ப்ளாய்டு இன் சென்னை. அவங்க சென்னையில் வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இதான் சென்டென்ஸ். ஸோ இங்கே வந்து சென்னைங்கிறது ஒரு பெரிய சிட்டி இல்லையா? ஸோ அதனால் சென்னைக்கு முன்னாடி நம்ம இன் யூஸ் பண்ணியிருக்கோம். தே லிவ் இன் லண்டன். தே லிவ் இன் லண்டன். லண்டனுங்கிறது ஒரு பெரிய கண்ட்ரி. ஸோ அதனால் லண்டனுக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹி லிவ்ஸ் அட் காரை இன் காஞ்சி தாலுக். ஸோ இங்கே ஹி லிவ்ஸ் அட் காரை அப்படின்னா காரைங்கிறது ஒரு சின்ன இடம், அதனால் காரைங்கிறதுக்கு முன்னாடி ஆட் யூஸ் பண்ணியிருக்கோம். காஞ்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய சிட்டி, அதனால் அதுக்கு முன்னாடி இன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு, டஸ் த ட்ரெயின் ஸ்டாப் அட் விழுப்புரம். ட்ரெயின் வந்து விழுப்புரத்தில் நிற்குமா அப்படின்னு கேட்குறோம். இது மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இடம் சொல்கிறோம் இல்லையா? விழுப்புரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ இந்த ட்ரெயின் நிற்குமா அப்படின்னு கேட்குறோம். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ ஒரு இடத்த சொல்கிறப்ப அங்கே ஆட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஒரு பில்டிங் பற்றி பேசுகிறோம். இப்போ அந்த பில்டிங் பற்றி பேசும்போது அந்த பில்டிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இன் யூஸ் பண்ணணும். அந்த பில்டிங்கில் என்னென்ன நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறப்ப ஆட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தேர் ஆர் 20 desks in the classroom. இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது ஒரு பில்டிங். ஸோ அந்த பில்டிங்கில் என்ன இருக்குது, 20 டெஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன இருக்குதுன்னு சொல்கிறோம். இது மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப இன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், வி வேர் அட் த கிளாஸ். ஸோ இப்போது நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து கிளாஸில் இருந்தேன். ஸோ நம்ம வந்து பாடம் கவனிச்சிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்ப நான் வி வேர் அட் த கிளாஸ், நான் கிளாஸில் இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே நம்ம கிளாஸில் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத இதுதான் நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஆட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தெர் வாஸ் ஹியூஜ் க்ரௌட் இன் த ஸ்டேடியம். ஸோ அந்த ஸ்டேடியத்தில் நிறைய கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஸ்டேடியத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம், பெரிய கூட்டம் இருந்துச்சு. ஸோ அதனால் இங்கே இன் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், வென் யூ ஃபோன்டு மீ ஐ வாஸ் அட் த ஸ்டேடியம். ஸோ இங்கே நீ ஃபோன் பண்ணும்போது நான் ஸ்டேடியத்தில் இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், மேட்ச்சை கவனிச்சிட்டு இருந்தேன், அதனால ஸ்டேடியத்தில் இருந்தேன். ஸோ இங்கே அந்த மீனிங்கில் சொல்கிறோம். அப்படிங்கிறப்ப இங்கே ஆட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ பில்டிங்கில் என்னென்ன இருக்குது, ஒரு இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறப்ப நம்ம வந்து இன் யூஸ் பண்ணணும். அங்கே என்ன நிகழ்வு நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப ஆட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஒன் மோர் எக்ஸாம்பிள், வேர் வேர் யூ லாஸ்ட் நைட். நீ நேற்று எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஐ வாஸ் அட் த ஃபேக்ட்ரி. நான் வந்து ஃபேக்ட்ரியில் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதுக்கு, ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த ஃபேக்ட்ரி. நான் வந்து ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாஸ் அட் த ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஐ வாஸ் அட் த ஃபேக்ட்ரி, என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதனால் ஐ வாஸ் அட் த ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லணும். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ வாஸ் அட் த ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட், பொதுவாக ஒரு இடத்தை பற்றி சொல்கிறப்ப இன்னும், குறிப்பிட்டு ஒரு இடத்தை பற்றி சொல்கிறப்ப ஆட்டும் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், வி ஹேட் அவர் லஞ்ச் இன் த ஹோட்டல். வி ஹேட் அவர் லஞ்ச் அட் சரவணபவன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஏன் இன் யூஸ் பண்ணியிருக்கோம், ஹோட்டலுங்கிறது காமனாக சொல்கிற விஷயம். ஓகேவா? ஸோ எந்த ஹோட்டல் நம்ம சொல்லலை, காமனாக சொல்கிறோம், அதனால் அங்கே இன் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸில் அது எந்த ஹோட்டல்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரவணபவன்னு நம்ம ஹோட்டல் நேமையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஆட் யூஸ் பண்ணணும். ஐ எம் லிவிங் இன் கேகே நகர் அட் பிளாட் நம்பர் 35. ஸோ இங்கே நான் வந்து கேகே நகரில் பிளாட் நம்பர் 35ல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேகே நகரில் இருக்கேன் அப்படின்னா கேகே நகருங்கிறது ஒரு பெரிய இடம். ஸோ அது வந்து காமனாக நம்ம கேகே நகர்னு சொல்லிட்டோம். கேகே நகரில் நிறைய இருக்குது, ஆனால் நம்ம அதெல்லாம் சொல்லாமல் கேகே நகர்னு மட்டும் சொல்லும்போது இன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பிளாட் நம்பர், குறிப்பிட்டு அந்த பிளாட் நம்பரில் நம்ம தான் இருப்போம். ஸோ அதை கரெக்டாக சொல்லியிருக்கோம். அப்படிங்கிறப்ப அங்கே ஆட் யூஸ் பண்ணணும். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு இப்போ காலை மதியம் மாலை அதாவது மார்னிங் ஆஃப்டர்நூன் ஈவினிங் இதெல்லாம் சொல்லும்போது இன் யூஸ் பண்ணணும். நைட்டு சொல்லும்போது ஆட் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டோன்ட் லைக் டு ஹாவ் அ ஸ்லீப் இன் த ஆஃப்டர்நூன். எனக்கு மதிய நேரத்தில் தூங்குறது பிடிக்காது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஆஃப்டர்நூன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அங்கே இன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வாண்ட் டு கோ ஷாப்பிங் இன் த ஈவினிங். நான் வந்து ஈவினிங் ஷாப்பிங் போக ஆசைப்பட்றேன், ஷாப்பிங் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஈவினிங் சொல்லியிருக்கப்ப இன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷி ஃபோன்டு மீ அட் 10 o'clock அட் நைட். அவள் வந்து நைட்டு 10 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணான். ஸோ இங்கே நைட்டு யூஸ் பண்ணி இரவு நேரத்தை சொல்கிறதுனால ஆட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ காலை மதியம் மாலை சொல்கிறப்ப இன் யூஸ் பண்ணணும். நைட்டு சொல்கிறப்ப ஆட் யூஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இனிமேல் கன்ஃபியூஸ் இல்லாமல் இன் ஆட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.